வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَرَبَّكَ فَكَبِّرْ صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அல்ஹம்துலில்லாஹ். அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் 202வது பெண்கள் பயானை ஆரம்பம் செய்கிறேன். அன்பும் அருளும் ஆசியும் ஆதரவும் ஆருயிரு நாயகம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப் போகின்ற, குறிப்பாக இந்த மஜ்லிஸை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அனைவர்களின் மீதும் உண்டாகட்டுமாகுக. தொடர்ந்து மஜ்லிஸை அலங்கரிப்பதன் மூலம் அல்லாஹ் நமது வாழ்க்கையையும் அழகாக்கி தருவானாக. மஜ்லிஸை சிறப்பு படுத்துபவர்களை அல்லாஹ் சிறப்பாக்கி வைப்பானாக. மஜ்லிஸை நேசிக்க கூடியவர்களுக்கு அல்லாஹுவின் நேசத்தை அல்லாஹு பரிசளிப்பானாக. எல்லா வகையிலும் அவனுடைய பாதுகாப்பையும் அல்லாஹுடைய ரஹ்மத்தையும் அல்லாஹுடைய பரக்கத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. இந்தியாவிலே நடைபெறக்கூடிய போராட்டங்களுக்கு தகுந்த பாதுகாப்பையும் வெற்றியையும் தருவானாக. மாணவர்களினுடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்கக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் ஆட்சியாளர்களுக்கு தருவானாக. எல்லா வகையிலும் சமூகம் பாதுகாப்பாக இருப்பதற்கு அல்லாஹ் நல்லருள் புரிவானாக என்கின்ற துஆக்களோடு, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவ கண்மணிகளே, நம்முடைய வாழ்க்கையில அதிகமாக மொழியப்படுகின்ற ஒரு வார்த்தை, முஸ்லிம்களினுடைய வாழ்விலே அன்றாடம் மொழியப்படுகின்ற, காதால் அதிகம் கேட்கின்ற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை இருக்கிறது, அது ஒரு அற்புதமான வார்த்தை. சாதாரண வார்த்தை அல்ல. பலருடைய ஈமானை அது அடையாளப்படுத்தி இருக்கின்ற வார்த்தை. மேன்மைக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பாவம் செய்வதற்கு நப்சு அழைக்கிறது. நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல வைக்கிற ஒரு வார்த்தை. என் வாழ்க்கையில மிகப்பெரிய கஷ்டம், என் கஷ்டம் பெரிது அல்ல அப்படின்னு முஃமின் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை. என் கஷ்டத்தை விட என் கஷ்டம் என்னது, ரொம்ப சின்னது. உலகத்தை விட மறுமை சிந்தனை தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்ல வைக்கிற ஒரு வார்த்தை. முஃமினுடைய ஒரு அடையாளம் அந்த வார்த்தை. வீட்டுல வியாபாரம் பெருசா தெரியுது, இல்ல இல்ல என் வியாபாரம் பெரிது அல்ல, நான் ஒரு முஃமின், நான் ஒரு முஸ்லிம், என் வீடு எனக்கு மகிழ்ச்சியை தருது, என் வீடு ரொம்ப முக்கியமானதுன்னு உள்ளத்துல சைத்தான் ஒரு சிந்தனையை போடும்போது, என் பதவி எனக்கு பெருசு,
என்கிட்ட அதிகாரம் இருக்கிறது, நான் எதையும் சாதிப்பேன் என்கின்ற மனப்பால் குடிக்கும் போது தலையில தப்புன்னு தட்டற மாதிரி ஒரு வார்த்தை, அல்லாஹ்வே அந்த வார்த்தை மறக்காமல் இருப்பதற்கான அற்புதமான வார்த்தை. மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலை பிளந்து போறாங்க. முன்னாடி கடல் காட்சி அளிச்சிச்சு. கடல் என்ன செய்யும்? நம்மள மூழ்கடிச்சிரும். இந்த கடல் சாதாரணமானது, இந்த கடலுக்கு எந்த சக்தியும் இல்லை. இதை தாண்டி ஒருவன் இருக்கிறான், அவன்தான் சக்திக்குரியவன் என்று மனதிலே ஆழ பதிய வைக்கிற வார்த்தை. நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள், நம்மை மூழ்கடிக்கின்ற கடன், இப்படி எதுவாக இருந்தாலும் இதுவெல்லாம் சாதாரணம். ஆனா இதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான ஒண்ணு இருக்கு. முஃமினுடைய வாழ்க்கையில கடனோ, சங்கடங்களோ, துன்பங்களோ, துயரங்களோ, கவலைகளோ எதுவுமே மூழ்கடித்து விடாது அப்படின்னு அவனுடைய மனசை ஆறுதல் படுத்துற ஒரு வார்த்தை. இப்படி இந்த வார்த்தையை நாம அதன் சிறப்புகளை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த வார்த்தை தான் அல்லாஹு அக்பர். ஒரு அற்புதமான வார்த்தை. காதுல கேட்கிறோம், நாவுல மொழியறோம். ஆனா அந்த அல்லாஹு அக்பரின் தாத்பரியத்தை உணர்ந்திருக்கிறோமா? அல்லாஹு அக்பர் என்ன சொல்ல வருகிறது? அல்லாஹ் இந்த அல்லாஹு அக்பரின் மூலம் முஃமினுடைய வாழ்க்கையில் என்ன எதிர்பார்க்கிறான்? அல்லாஹு அக்பர் இருக்கிறதே, வாழ்க்கையை மாற்றுகின்ற ஒரு வார்த்தை. மேன்மைக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளை, பாங்குல, இகாமத்துல, ஒவ்வொரு தொழுகையில, ஈது தொழுகையில, துல்ஹஜ்ஜினுடைய அந்த ஹஜ் பெருநாளின் நாட்கள்ல, இப்படி நாம ஜனாசாவினுடைய தொழுகையில எல்லா நேரத்தையும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்கின்றோம். அந்த அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் அப்படிங்கிற அந்த சிந்தனை நம்ம வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கா? பல நேரத்துல நம்ம பிரச்சனை தான் நமக்கு பெருசா தெரியுது. நமது பிரச்சனை தான் பெரியவனாக இருக்கிறான். நமது பயம்தான் மிகப்பெரியவனாக இருக்கிறான். நமது நோய்தான் நமக்கு மிகப்பெரியதாக இருக்கிறது. நமது வறுமை நமக்கு மிகப்பெரியதாக இருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சக்திகளையும் விட, எல்லா சூழ்நிலைகளையும் விட பெரியவன் அல்லாஹ். உம் இறைவனை நீங்கள் என்ன செய்யுங்க? கப்பீர், துதியுங்கள், அக்பர் தக்பீர் சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல நபியை பார்த்து சொல்லுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோர்ந்து போய் போர்வையை பொத்திக்கிட்டு படுத்திருக்கிற நேரத்துல, யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், போர்வை போர்த்தி இருப்பவரே, கும் ஃபஅன்திர், எந்திரிங்க, எச்சரிக்கை செய்யுங்க, வ ரப்பக ஃபகப்பீர், உங்களுடைய ரப்பை நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள், அவன்தான் பெரியவன் என்று அல்லாஹ் சொன்னான். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, மூசா அலைஹிஸ்ஸலாம் கடல்ல மூழ்க போறாங்க. மக்கள் எல்லாம் நாம மூழ்கிட்டோம்னு சொல்றாங்க. லா தஹ்சன் இன்ன மஇ ரப்பி சயஹ்தீன், கவலைப்படாதீங்க, இன்ன மஇ ரப்பி சயஹ்தீன், என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். இந்த கடல் பெருசே இல்ல, கடல்ல வீறு நடை போடுவோன்னு நடந்தாங்க, கடல் அவர்களை பாதுகாத்தது, ஃபிரௌனை அந்த கடல் மூழ்கடித்தது. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே அல்லாஹு அக்பரினுடைய அந்த வீரியத்தை நாம் உணர வேண்டும். அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லல ரெண்டு வார்த்தை இருக்கு இதுல. ஒன்னு அல்லாஹ், இன்னொன்னு அக்பர். அல்லாஹ்னா யாரு? முஸ்லிம்களோட இறைவன். அல்லாஹ்னா யாரு? முஸ்லிம்களோட இறைவன். அப்படித்தான் நாம விளங்கி வச்சிருக்கிறோம். நாமளே அப்படி விளங்கி இருந்தா மாற்றார்கள் அப்புறம் அதை விட ரொம்ப மோசமாத்தான் விளங்குவாங்க. அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையினுடைய தாத்பரியம் என்ன? மனிதர்கள் அதிகமானவங்க அரபுகளோட இறைவன், முஸ்லிம்களோட இறைவன். உண்மையில் அல்லாஹ் அப்படிங்கிறது மனிதர்கள் அனைவரையும் படைத்த இறைவனை குறிக்கும். அல்லாஹ்ங்கிற வார்த்தை இருக்குதே, எல்லா மனித படைப்புக்கும் அவன் தான் அல்லாஹ். அது முஸ்லிமா இருந்தாலும் சரி, காஃபிராக இருந்தாலும் சரி. இறைவனை ஆங்கிலத்துல காட் அப்படின்னு சொல்றாங்க. ஆங்கிலத்துல காட், தமிழ்ல
கடவுள். ஹிந்தியில பகவான். பகவான் என்ன செய்யறாங்க? பகவான் சொன்ன உடனே தமிழக முதல்வருக்கு பேர் வாங்கியவங்க சிரிக்கிறான். பகவான் சொன்ன உடனே இன்னைக்கு நிலைமை அப்படி ஆயிப்போச்சு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வார்த்தையை சொல்றாங்க. இந்த எல்லா வார்த்தைகளை விட அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை தனித்து இருக்குது. அதுக்கு சில காரணங்களும் இருக்கு. இந்த வார்த்தைக்கு ஆண்பால் பெண்பால் கிடையாது. இந்த வார்த்தைக்கு ஆண்பால் பெண்பால் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இந்த வார்த்தை ஒரு வார்த்தை, அது எல்லாத்தையும் உள்ளடக்கியது. இந்த வார்த்தைக்கு பன்மை கிடையாது. முஸ்லிம் அப்படின்னா ஒருத்தர், முஸ்லிமூன அப்படின்னா முஸ்லிம்கள் அப்படின்னா பலர். அது மாதிரி எல்லாம் இல்லாம அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு பன்மையே கிடையாது. எப்பயுமே ஒரு மேலதான் இருக்கும். காட் அப்படிங்கிறது வார்த்தைக்கு அடுத்து என்ன இருக்கு? காட்ஸ் அப்படின்னு என்ன செய்வான்? பன்மைக்கு கடவுள்கள் அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி பகவான் பகவதி அப்படின்னு ஆண் கடவுள் பெண் கடவுள் அப்படின்னு சொல்லுவான். ஆனா அல்லாஹ்ங்கிற வார்த்தை ஒருபோதும் எந்த இடத்திலையுமே மாறாது. உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் அவனையே அழைத்து பிரார்த்திக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு அற்புதமான வார்த்தையை அல்லாஹ் தனக்குத்தானே சூட்டிக் கொண்டான். அல்லாஹ் என்ன செஞ்சான்? அல்லாஹ்ங்கிற வார்த்தைய தனக்குத்தானே சூட்டிக்கிட்டான். இமாம் இப்னு கையூம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, அல்லாஹ்ங்கிற அந்த பெயர் இருக்குது, அவனோட அழகிய அனைத்து பெயர்களின் பொருளையும் அது உள்ளடக்கி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் அவன் ஒருத்தன் தான், எந்த தேவையும் இல்லாதவன். அவனை யாரும் பெறல, அவனை யாரும் பெற்றிருக்கவும் இல்லை. அவனை போல யாருமே இந்த உலகத்துல இல்ல. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலிது வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் அப்படின்னு அற்புதமா அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கா? குர்ஆன்ல தன்னை பற்றி பிரகடனப்படுத்தி இருக்கிறான். இதுல அடுத்து வர்றது அக்பர் கபீர் அப்படிங்கிற அந்த வார்த்தை, பெரியவன். அல்லாஹ்தான் மகா கண்ணியமானவன், அல்லாஹ்தான் மிகப்பெரியவன் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தையா இருக்கு. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில எந்த இடத்தை பிடித்திருக்கிறது? இதை பற்றி கொஞ்சமாவது சிந்தித்திருக்கிறோமா? எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே, திருப்பி திருப்பி சொல்லப்படுதே. இதனுடைய சூட்சமம் என்ன? அதான்ல பாங்கு சொல்லையில அல்லாஹு அக்பர்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை முறை சொல்லப்படுது? பாங்குல மட்டும் ஒரு நாளைக்கு 30 முறை சொல்லப்படுது. அதை விட அதிகமா இகாமத்து வேற இருக்கு. தொழுகையை ஆரம்பிக்கிறது எது? தக்பீர் தான். யா அல்லாஹ், உலகத்துல இருக்கிற எதுவுமே எனக்கு பெருசு இல்ல, நீதான் பெருசு, அல்லாஹு அக்பர். ஆனா இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லாமே பெருசா இருக்கு, அல்லாஹ்வை தவிர. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஃபஜ்ர் தொழுகையை பற்றி சொல்லப்பட்டுச்சு. ஏன்? நமக்கு தூக்கம் தான் பெருசு. ஆனாலும் அப்பையும் சொல்லப்படுது, அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை சிறந்ததுன்னு. ஆனா நம்ம காதுல அது விழுக மாட்டுது. நம்ம காதுல அது விழுக மாட்டுது. தக்பீர் சொல்றோம். ஒரு சில கடமையான தொழுகையில மட்டும் 94 தடவை, கடமையான தொழுகையில மட்டும் 94 தடவை தக்பீர் சொல்றார். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, 2 ரக்காத் தொழுகையில 11 முறை தக்பீர் சொல்லணும், தக்பீர் தஹரீமாவையும் சேர்த்து. ஒவ்வொரு ரக்காத்துலயும் 5 தக்பீர் இருக்குது இப்படின்ட்டு அந்த தக்பீருடைய விஷயங்களை வகுத்துல சொல்லுவாரு. 94 தடவை என்ன செய்யணும்? பருள் கடமையான தொழுகையில மட்டும் சொல்றோம். ஒரு நாளைக்கு தொழுகையின் மூலமா 350, சுமார் 350 தக்பீர் சொல்றா ஒரு மனுஷன். தொழுகைக்கு பின்னாடியும் என்ன செய்வாங்களாம்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடிச்சுட்டாங்கிறத மக்கள் சொல்ற தக்பீரை வச்சுதான் நாங்க கணிப்போம் அப்படின்னு.
இதை தாண்டி நம் வாழ்க்கையில துல்ஹஜ்ஜுடைய ஆரம்பத்துல பிறை 9 இருந்து 13 வரைக்கும் 23 வக்துக்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லப்படுகிறது. தக்பீர் சொல்றது வாஜிபு. ஒருத்தர் மேட்ல ஏறுறாரு, படியில ஏறுறாரு, உயரமான இடத்துல ஏறுறாரு, அந்த நேரத்துல என்ன செய்யணும்? அல்லாஹு அக்பர்னு சொல்லணும். ஹஜ்ஜுடைய நேரத்துல, ஹஜ்ஜுடைய கடமையில, ஜம்ரால ஷைத்தான கல்லெறியும் போது அல்லாஹு அக்பர் அல்லாஹ் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் ரஜ்மல் லிஷைத்தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? கல் எரியணும். இப்படி மினால என்ன செய்வாங்க? ஹஜ்ஜுடைய காலத்துல, அந்த காலத்துல மினால தங்கி இருப்பாங்க. மினால எந்த அமலும் கிடையாது, அதனால பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சம்மதமில்லாத அரட்டைகளை அடித்துக் கொண்டு இருப்பாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தக்பீர் சொல்ல சொல்லி சொன்னாங்க. அதனால மினாவுடைய கூடாரத்துல இருக்கும்போது அதிகமாக தக்பீர் சொல்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தக்பீர் சொன்னாங்க. எப்ப? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுத்தாங்க, கத்தி அறுக்கல, கத்தியை தூக்கி போட்டாங்க. அல்லாஹ் ஆட்ட இறக்கனா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு. அல்லாஹ் மகா தூய்மையானவன், அல்லாஹ் மிகப்பெரியவன் அப்படிங்கிற கருத்துல ஆத்மார்த்தமாக உணர்ந்து சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஏன் சொன்னாங்க? மிகப்பெரிய விஷயத்தை அல்லாஹ் அங்க நடத்தி காட்டினான். மகனுக்கு பகரமாக ஆட்டா அல்லாஹ் இறக்கி கொடுத்தான். உணர்ந்து சொல்லாங்க, அல்லாஹ்தான் மிகப்பெரியவன். ஈதுல் பெருநாட்கள் 2 பெருநாளையுமே ஸய்யினு ஈதக்கும் பித்தக்பீர், தக்பீரை கொண்டு ஈதை அழகுபடுத்துங்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அதிகப்படியான தக்பீர்களுக்கு சொல்லப்படுகிறது. அதிகமா என்ன செய்யணும்? ஈதுடைய நாள்ல, பெருநாளுடைய நாட்கள்ல மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக தக்பீர் சொல்லணும். அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு இடத்துல ஒரு சபையில ஒண்ணு கூடுறோம், சபையை முடிக்கும் போது அல்லாஹு அக்பர்னு சொல்லிடுறது. உதாரணத்துக்கு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமா ஹோட்டல்ல போய் சாப்பிட போறோம். ஒரு நாளைக்கு மகிழ்ச்சியா என்ன செய்யறோம்? குடும்பத்தோட ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போறோம். சாப்பிட போறோம்னு ஆதில் சிரிக்கிற, அடிக்கடி போகாம கொடுத்துருது. ஏன் ஆதில்? அல்லாஹ் கபூல் செய்யட்டும். சாப்பிட்டுட்டு சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கு, சாப்பாடு ரொம்ப ரொம்ப ருசி. சாப்பாட்டுக்கு அப்படியே என்ன செஞ்சிடறோம்? நம்ம மயங்கிடுறோம். அப்ப இன்னும் அடுத்த தடவை என்ன செய்யணும்? வந்து சாப்பிடணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையும் வச்சிருவோம். இப்ப இங்க சாப்பாடு பெருசாயிடுச்சு, அந்த ஹோட்டலுடைய மகத்துவம் உள்ளத்துல ஆழ பதிஞ்சிருது. நாம வந்த ட்ரிப்ல இந்த ட்ரிப் ரொம்ப சூப்பர் அப்படின்னு என்ன செய்யறோம்? எல்லாத்தையும் பெருசாக்கிடுறோம். அப்ப அந்த இந்த சந்தோஷங்களுக்கு மத்தியில அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து தக்பீர் சொல்லுங்கன்னு சொல்லி காட்டுவாங்க பெரியார்கள். ஏன்? இது எல்லாத்தையும் விட அல்லாஹ் தான் பெரியவன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆட்டை இறக்கிற உடனே சொன்னாங்களா இல்லையா? இப்ப அல்லாஹுவ அவங்க மறக்கல. இப்ப நாமும் என்ன செய்யணும்? அல்லாஹுவ மறந்துடக்கூடாது. அல்லாஹுவை விட வேற ஒண்ணுமே பெருசு இல்ல. கடன் பெருசு இல்ல, வறுமை பெருசு இல்ல, பிள்ளைங்க சொன்னபடி கேட்கலங்கிறது பெருசு இல்ல. இது எதுவுமே என்ன இல்ல, பெருசு இல்ல. கணவனின் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கல, அது பெருசு இல்ல. அதை விட பெருசு அல்லாஹு அக்பர். வாகனத்துல ஏறும்போது என்ன செய்வாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை தக்பீர் சொல்லுவாங்க. ஈது பெருநாட்கள் மகிழ்ச்சியினுடைய நாள், முஃமின்களுக்கு சந்தோஷமான நாள், மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டிய நாள். சுக்குர் செஞ்சு 2 ரக்காயத்து தொழுகிறோம், அந்த தொழுகையில கூட அதிகப்படியான தக்பீர்களை வச்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போர்க்களத்துல போர் வீரன் எதிரியினுடைய அச்சுறுத்தலுக்கு பயப்படாம, அடக்குமுறைக்கு அஞ்சாம, நெஞ்சுறுதியோடு இருக்கிற நேரத்துல அல்லாஹு அக்பர்னு சொல்றான்னு சொன்னா உண்மையிலேயே அது மிகப்பெரிய விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே அல்லாஹு அக்பர் இருக்கிறதே அது முஃமினுடைய வாழ்க்கையை ஒளியேற்றுவது, முஸ்லிமினுடைய வாழ்க்கையினுடைய மாபெரும் அற்புதமாக அது இருந்துகிட்டு இருக்குங்கிறத நாம விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். இப்படி இந்த அல்லாஹு அக்பரை
நாம விளங்கணுமா? இறை நேசர்களினுடைய வாழ்க்கையில அல்லாஹு அக்பர் இருக்கிறது, அது அவர்களுடைய வாழ்க்கையை அழகாக்கி காட்டுச்சு. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய காலகட்டத்தில் குர்ஆன் படைக்கப்பட்டதுன்னு சொல்லணும்னு சொன்னாங்க. அவங்க சொல்ல மறுத்தாங்க. அடி விழுந்துச்சு, சிறைக்கு போனாங்க, வேதனை வந்துச்சு. ஆனா ஈமான் குறையல. ஏன்? அல்லாஹ் தான் பெரியவன். இப்படியாக பல நேரங்கள்ல சஹாபாக்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ் அக்பர் இடம் பிடிச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த அல்லாஹு அக்பர் எந்த அளவுக்கு இடம் பிடித்திருக்கிறது அப்படின்னு நாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி பயத்தை உடைக்கின்ற ஒரு அற்புத வார்த்தை அல்லாஹு அக்பர் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கடலின் பயத்தை நீக்கி கொடுத்தது. நமக்கு அப்படி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறதா? பயந்த சூழ்நிலைகளில் அல்லாஹுதான் இருக்கிறான் என்கின்ற அந்த நம்பிக்கையை தருகின்ற அற்புத வார்த்தை அல்லாஹு அக்பர். அகந்தையை அழிக்கும் வார்த்தை அல்லாஹு அக்பர். தொழுகையினுடைய தொடக்கத்துல அல்லாஹு அக்பர்னு சொல்றோம். உலக பொருட்களை, உலகத்தினுடைய பெருமைகளை மறந்து இறைவனுக்கு முன்னால் பணிந்து நிற்கிறோம். அல்லாஹ் பெரியவன் என்பதை இதயத்தில் உணரும் போது அந்த அற்புதமான இடம் இருக்கிறதே, அந்த சூழ்நிலை இருக்கிறதே, அது அகந்தையை அழிக்கிறது. உலகத்தை விட மறுமையை உயர்வாக காற்ற வார்த்தை அல்லாஹு அக்பர். சோதனையில் பொறுமையை தரும் வார்த்தை அல்லாஹு அக்பர். ஷைத்தானை பலவீனப்படுத்தும் வார்த்தை அல்லாஹு அக்பர். தக்பீர்ல, திக்ருல அல்லாஹுவை நினைவு கூறும் போது அது ஷைத்தானிய தாக்கத்தை அது குறைக்கிறது. ஷைத்தான் மூலம் ஏற்படக்கூடிய நப்சினுடைய அந்த விஷயங்களை இந்த அல்லாஹு அக்பர் பாதுகாக்கிறது. இதயத்துல ஷைத்தான் ஆதிக்கம் செலுத்துறது கடினமாகுது. இன்னைக்கு இதயத்தில் ஷைத்தானை நாம ஏந்திக்கிறோம். வலல் ஆகிரத்து கைரும் வ அபகா. முஃமின்களுக்கு மறுமை வாழ்க்கை இருக்கிறதே, அதுதான் மீதமானது, அதுதான் சிறந்தது. வ ஆஸரல் ஹயாத்தத் துன்யா. ஆனா உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய அந்த பிரதிபலிப்பை நாம பெருசா நினைக்கிறோம். வாழ்க்கையில வெற்றியின் ரகசியத்தை பொதிந்த வார்த்தை அல்லாஹு அக்பர். முஃமின்களுடைய இதயங்களில் ஒலிக்க வேண்டிய ஒரே வார்த்தை அல்லாஹு அக்பர். முஸ்லிமினுடைய அடையாளம் அல்லாஹு அக்பர். முஸ்லிமுடைய குழந்தை பிறந்த உடனே என்ன சொல்றா? அல்லாஹு அக்பர். இப்படி வாழ்க்கையில நீங்காம அது நம்மளை பின்னி பிணைஞ்சு கிடக்குது. ஆனா அந்த தாத்பரியம், அந்த உணர்வு வாழ்க்கையில இல்லாமல் போச்சு. துஆவுடைய கதவை திறக்கின்ற அற்புத வார்த்தை அல்லாஹு அக்பர். என் பிரச்சனை எனக்கு பெருசு இல்ல, என் பிரச்சனை தான் பெருசு அப்படின்னு நினைச்சா நாம தளர்ந்து போயிடுவோம். பிரச்சனையை விட அல்லாஹ் தான் பெருசு. பிரச்சனையை பெருசா பார்க்கிறவன் மனம் உடைஞ்சிருவான். அல்லாஹுவை பெருசா பார்க்கிறவன் மனம் உயர்வான். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லா உறவுகளுக்கும் மேலான ஒரு உறவு இருக்குன்னு சொன்னா அது அல்லாஹு அக்பருங்கிற வார்த்தை. பெற்றோர், மனைவி, பிள்ளைங்க, நண்பர்கள், இவங்க எல்லாம் மதிப்பிற்குரியவர்கள். ஆனா அதை விடவும் அன்புக்குரியவன், அதை விடவும் மேன்மைக்கு உரியவன், அதை விடவும் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் தேவையானது அல்லாஹுவினுடைய திருப்தி. அந்த திருப்தியை கிடைக்க வைக்கிறது தான், அந்த திருப்தியை உணர வைக்கிறது தான் அல்லாஹு அக்பர். முஃமினுடைய வாழ்க்கையின் முழக்கமாக அது இருக்கணும். நாவுல மீண்டும் 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 சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக அல்லாஹு அக்பர் இருக்கணும். அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லல நம்ம உள்ளத்துல இந்த சிந்தனை வரணும், என் ஆசைகளை விட அல்லாஹு பெரியவன். வாங்க சப்தத்தை கேட்கிறான், எங்கேயோ ஒரு இடத்துல அல்லாஹு அக்பர்னு கேட்கிறான். என் எதிரிகளை விட அல்லாஹு மிக பெரியவன், என் சோதனைகளை விட அல்லாஹு மிக பெரியவன், இந்த உலகம் முழுவதையும் விட அல்லாஹு மிக பெரியவன் அப்படின்னு என்ன செய்யணும்? நாம் அல்லாஹு அக்பருங்கிற வார்த்தையை கேட்கும் போது அந்த சிந்தனை நம் உள்ளத்துல வரணும். நாம இன்னைக்கு எந்த ரீதியில இந்த அல்லாஹு அக்பருங்கிற வார்த்தையை பார்க்கிறோம்?
இந்த அல்லாஹு அக்பருங்கிற வார்த்தை நம் உள்ளத்தை உடைத்து இருக்கிறதா? நமது சிந்தனையை பாதுகாத்து இருக்கிறதா? கஷ்டங்களில் இது நமக்கு ஆறுதலாக இருக்கிறதா? ஒவ்வொருத்தருமே சிந்திக்கணும். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவ கண்மணிகளே, குழந்தை பிறக்குது, காதுல தக்பீர், தொழுக ஆரம்பம் தக்பீர், ஈதுடைய நேரத்துல தக்பீர், ஹஜ்ஜுடைய நேரத்துல தக்பீர், முஸ்லிமனுடைய வாழ்க்கையில எல்லா நேரங்களிலும் ஒலிக்கிற வார்த்தை ஜனாசாவா படுத்து கிடக்கிறா அல்லாஹு அக்பர்னு 4 தடவை தக்பீர் சொல்லப்படுது. பெண்கள் வீட்டுல இருக்கிறோம், அல்லாஹு அக்பருடைய வாழ்க்கையை எப்படி வாழ்றது? ஒரு தாய் குழந்தைகிட்ட சொல்றா, டேய் டாக்டர் ஆயிடணும்டா. அவன் டாக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அல்லாஹுவை நேசிக்கிற மனிதனாகணும். வீட்டுல தொழுகையை நிலைநிறுத்தணும், குர்ஆனுடைய ஓசையை கேட்கணும், திக்ர் அதிகமா செய்யணும். அப்ப அந்த வீடு அல்லாஹ்வுடைய அருளை பெறும். எங்க போனாலும் அல்லாஹுவை பயந்துகள், இத்தகில்லாஹ் ஹைசுமா குன்த, பிள்ளைங்கள்ட்ட சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா வாழ்க்கையில இல்ல. அது மதரசாவுக்கு வந்த பிள்ளை இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிருது. ஏன்? இத்தகில்லாஹ் ஹைசுமா குன்தங்கறத வீட்டுல உணர செய்யல. அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் இருக்கிறாங்கிற சிந்தனை மழுங்கடிக்கப்பட்டுருச்சு. ஆக அன்பிற்குரிய மாணவ கண்மணிகளே, பயத்தை வெல்கின்ற ஒரு வார்த்தை அல்லாஹு அக்பர், பாவத்தை வெல்கின்ற ஒரு வார்த்தை அல்லாஹு அக்பர், அகந்தையை அழிக்கும் ஒரு வார்த்தை அல்லாஹு அக்பர், மறுமையை நினைவூட்டுகின்ற ஒரு வார்த்தை அது அல்லாஹு அக்பர், சோதனையிலும் பொறுமையை தர்ற வார்த்தை அல்லாஹு அக்பர், வெற்றியை அல்லாட்டை எதிர்பார்க்கணுங்கிறத கற்றுத்தர்ற வார்த்தை. நான் படிச்சேன், நான் எக்ஸாம் எழுதினேன், ஆனா எனக்கு வெற்றி கிடைக்கல அப்படின்னு நினைக்கல. இல்ல இல்ல, வெற்றியா அல்லாஹ் தர்றான்னு சொல்ல வைக்கணும். என் ஆசைகளை விட அல்லாஹ் பெரியவன், என் சோதனைகளை விட அல்லாஹ் பெரியவன், என் பாவத்தை விட அல்லாஹ் பெரியவன், என் குடும்பத்தை பாதுகாக்கிறது அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. வெற்றியை கொடுப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன் அப்படின்னு யோசிக்கணும். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஃபருல் தொழுகையில மட்டும் 94 தடவை அல்லாஹு அக்பர் சொல்றோம். இதுல சுன்னத்து நஃபீல் எல்லாம் சேர்த்தா இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும். வழக்கமான சுன்னத்து நஃபீல்கள் வித்திர தொழுதா 342 தடவை ஒரு முஸ்லிம் தக்பீர் சொல்றான். இது இல்லாம பாங்குல இக்காமத்துல 50 தடவை தக்பீர் சொல்றான். இப்படி தக்பீர்களினுடைய எண்ணிக்கையை நாம கணக்கு பார்க்கிறோம். இதை தவிர்த்து பல நேரங்கள்ல சொல்லக்கூடிய அந்த தக்பீர்கள், இந்த எல்லா தக்பீரும் வாழ்க்கையில, உள்ளத்துல, இதயத்துல ஆழமா பதிஞ்சிருக்குதா? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹு அக்பர் இருக்கிறதே கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா, அல்லாஹு அக்பர் உலகமும் அதில் இருக்கக்கூடிய அத்துணையையும் விட சிறந்ததுன்னு சொல்லுவாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பிறையை பார்த்தா என்ன செய்வாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் சொல்லுவாங்க. ஆக யஜூஜ் மஅஜூஜை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப யஜூஜ் மஅஜூஜை பற்றி கேட்ட உடனே அல்லாஹு அக்பர்னு சஹாபாக்கள் சொன்னாங்கன்னு அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க. ஆச்சரியமான விஷயம், அதிர்ச்சியான விஷயம். எதை கேட்டாலும் என்ன சொல்லணும்? அல்லாஹு அக்பர். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு அக்பர் இருக்கிறதே வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புத வார்த்தை, ஈமானின் அடையாளத்தை தருகின்ற வார்த்தை. விளங்கி அமல் செய்வதற்கு, அல்லாஹுவை பெரியவனாக மகத்துவப்படுத்துவதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹுவே பெரியவன் என்ற சிந்தனையோடு வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.